ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்கு இப்போ ஒரு டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் உளுந்து ஊறிடுச்சு. நான் இதை 3 தடவை கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. நான் இப்போ 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதிக்கும் போது நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ தண்ணி கொதிக்குது, நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிக்கும், நல்லா கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும், அப்புறம் கெட்டி கெட்டியாக வந்துடும். கிண்டிக்கிட்டே நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பொங்கி வரும், கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும், இல்லைன்னா பொங்கி எல்லாம் சிந்திரும், அடி பிடிச்சிக்கும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 300 கிராம் வெல்லம் எடுத்து சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தில் தூசி அழுக்கெலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கொஞ்சம் வேகமாக வச்சா அடி பிடிச்சிக்கும். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் 4 ஏலக்காய் இடித்து வச்சுக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் லாஸ்ட்டாக போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் அரை மூடி போட்டுக்கிறேன், திருவி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உளுந்தங்கஞ்சி. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.